ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பிங்க் டெயில் ஃபிஷ்ஷை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த பிங்க் டெயில் சால்சியஸை பற்றி போடலான்னு வந்திருக்கேன். ஸோ கைஸ், வாங்க இனி இந்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த மீனுக்கு வந்து பல பேர் இருக்குது கைஸ். பிங்க் டெயில் ஃபிஷ்ஷு, பிங்க் டெயில் ஷார்க்கு, பிங்க் டெயில் சால்சியஸு, அப்படி இப்படின்னு இந்த மீனை கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதோட டெய்ல்னாலே இந்த மீன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அந்த பிங்க் டெயில் நல்லா அப்படியே தனியாக தெரியும். ஸோ இந்த மீன்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருந்து வருது. ஸோ கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ நீங்கள் இந்த மீனை வைக்கிறீங்கன்னா சாஃப்ட் வாட்டர் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். அண்ட் மெயினாக நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னா இந்த மீனுக்கு வந்து நல்ல ஸ்விம்மிங் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 5 to 6 feet டேங்க் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷால் கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 inches வரைக்கும் தான் வளர முடியும். அதுக்கு மேலாம் வளராது. பட் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து சிங்கிளாக வைக்கும்போது இது வந்து கொஞ்சம் அக்ரெஷனை காட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு குரூப்பாக வைங்க, ஒரு 6 இல்லை ஒரு 8 ஃபிஷ்ஷஸை வைங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். ஸோ குரூப்பாகவும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்ரெஷன் லெவல் கம்மியாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லேயே நீந்தக்கூடிய மீன். ஸோ எப்போவும் தண்ணியோட சர்ஃபேஸ்லேயே தான் நீந்திக்கிட்டு இருக்கும். அண்ட் கைஸ், இந்த மீன் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்கில் கூட இந்த மீனை விடலாம். ஸோ இந்த மீன் கூட பார்த்தீங்கன்னா இந்த சவுத் அமெரிக்கன் கொஞ்சம் அக்ரெசிவாக கம்மியாக இருக்க சிக்லெட்ஸை விடலாம். ஷவரமு அண்டு ஜியோபெகாஸ் அந்த மாதிரி சிக்லெட்ஸ் எல்லாம் விடலாம். ஸோ கைஸ், இந்த மீன் வந்து தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ வாட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன் ஆகணும். ஸோ அதனால் வேவ் மேக்கர் எதாவது இருந்தால் மாட்டி விடுங்க, அது நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஆக்சிஜனேட்டடாக இருக்கணும். ஸோ நல்ல ஆக்சிஜன் சர்க்குலேஷன் இருக்கணும் வாட்டரில். பிகாஸ் இந்த மீன்கள் வந்து நல்ல ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வாட்டர் தான் விரும்பும். ஸோ அது மஸ்ட்டு இருக்கணும், இல்லாட்டி இந்த மீன் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட ஃபீடிங்னு பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரோசன் ஃபுட்டு, லைவ் ஃபுட்டு, ஸோ ஃப்ளேக்ஸ், பெல்லட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அண்ட் கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி எக்ஸாட்டிக். ஸோ கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த மீன்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ கைஸ், இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பிஹெச் லெவல் பார்த்தோன்னா 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், லைட்டிங் பற்றி நான் அவ்வளோவா இங்கே பேச மாட்டேன். பட் இந்த மீனுக்கு ஒரு மீடியம் லைட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ரொம்ப ஹை லைட்லாம் கொடுக்காதீங்க. ஸோ கூட பிளான்ட்ஸு, ட்ரிஃப்ட்வுட்லாம் ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளான்ட்ஸ்னு பார்த்தா அனுபியஸ், ஜாவாஃபன் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஒத்துக்கிறேன் இங்கே. ஸோ ஃப்யூச்சரில் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ என்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை பாய்.